ராமதாஸ் அன்புமணி பார்க்க வரும்போது அவரே சொல்கிறார்ல, ஏன்டா இங்கே வந்துன்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னால், எங்கள் அம்மா கட்டின வீடு நான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் வந்து அவர் மூஞ்சிலெலாம் குத்திடுறான் அவன். அவர் வயசானவர் தெரியும், அளவாக குத்தி ஊமை குத்தி மூஞ்சிலாம் வீங்கி போகுது. அவர் போகிறாரு, உள்ளே போயிட்டு அழுதுக்குன்னு தலையில் தண்ணி எடுத்து ஊற்றி 6 மணி நேரம் அப்படியே உள்ளே கிடக்கிறார். அப்புறம் நல்லா அங்கே வந்து அது 5வது தான் படிச்சுருந்து கெடுத்து விட்டு ப்ரெக்னென்ட் ஆனவொன்னே விட்டுட்டு ஓடிட்டான். போய் எங்கேருந்து தேடி கண்டுபிடிச்சி இழுத்துன்னு வந்துட்டாங்க. லேம்ப் போஸ்ட் இந்த ஊரெலாம் எரியும் இல்லைங்களா, விளக்கு அது கீழே கட்டி போட்டாங்க. 15 நாள் டெய்லி உதைக்க வேண்டியது, காலையில் 2 உதை போட்டு கட்டி போட்டுற வேண்டியது. நசு கிடையாது, 4ஆம் கிளாஸ் படித்த பொண்ணு தான். அதை தான் கெடுத்து இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணி, அது என்னன்னா அந்த பொண்ணுக்கு வயசுக்கு வந்தவொடனே அந்த அம்மா கல்யாணம் பண்ணி கொடுக்குது. எங்கள் திருவண்ணாமலைக்கு இவன் கல்யாணம் பண்ணி கூட்டின்னு போகிறான். புதுசாக அங்கே போய் இருக்கும்போது ஆளை அனுப்பி கழுத்தில் இருக்கிற தாலி அறுத்து போட்டு கூட்டு வந்துட்டான். கல்யாணம் இன்னொருத்தர் மனைவி தான் அவர் குடும்பம் பண்ணுறாருல. அழுது குடும்பம் பண்ணால் முதல்ல என்ன கெடுத்து வச்சானோ, 2வது இது பார்த்து பண்ணான். அவன் இன்னும் எதுங்க யார் சொன்னாங்க நீ கேள்வி உண்மையாக என்னன்னு அந்த சுசிலாவெல்லாம் கேட்கலாம். இருக்கிறாங்க அவங்க சீதாலட்சுமின்னு சொல்லிட்டு, அவங்க பையன் வந்து அருள்மணி. அதுதான் அவர் போய் இதில் நிற்கிறார், ஆலங்குடியில் போய் தேர்தலில் போகும்போது அவர் 2011 நின்று 52,000 ஓட்டு வாங்குறாரு. அன்புமணிக்கு ஒரு தம்பி இருக்காங்க, கீரமங்கலன்ற ஊரில் இருக்கிறாங்க. இது எங்கள் சார் தான் சொல்கிறது, அசிங்கமாக இருக்குது. அந்த 2 பேரும் எல்லாரையும் தான் படிக்க வச்சார். இவங்க திண்டிவனத்திலே இருந்தவங்க. அவங்க சீதாலட்சுமி தான் வந்து அந்த சைடில் இருக்கிற மாவட்டங்களை கவனிச்சுக்கிறாங்க. இந்த சைடில் வந்து சுசீலா. இல்லை, ராமதாஸ் இந்த சமுதாயமே கிடையாது. அவர் பறையர் சர்டிஃபிகேட்டில் படித்தவர். நீங்கள் ராமதாஸ், நாங்கள்லாம் எங்கள் அம்மா வன்னியர், எங்கள் அப்பா வன்னியர். அவர் என்ன கோர்ட்டு பனிஷ் பண்ணியிருக்குது. இந்த துறை ரீதியாக நடவடிக்கை. இவர் வந்து எஸ்சி சர்டிஃபிகேட்டில் படித்தவர், புரியுதுங்களா? அவங்க மதர் வந்து அதிலே கொடுத்துருக்குறான். அவங்க அம்மா வந்து இருளர். சரஸ்வதியே இப்படி தான் பண்ணியிருக்காங்க நாடக காதல். இந்த இவங்களை வந்து சுசீலா வந்து இந்த மாதிரி வந்து கள்ளக்காதல். இப்போ வந்து இந்த சீதாலட்சுமி வந்து என்ன காதலில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த அரசியல் தலைவர் ஐயா CN ராமோதயா இருக்கார். வணக்கம். வணக்கம். ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ஒரு பேட்டில் வார் ஒன்று ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. என்ன தான் நடக்குது சார் அவங்களுக்குள்ள? இப்போ வேறு ஒரு 10 நாள் டைம் கொடுத்துருக்காரு, நீ விளக்கம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்றது உலகம் அறிஞ்ச விஷயமா இருக்குது. இது இந்த முடிவு வந்துருமா வராதா? முடிவுக்கு வராது. நீங்கள் என்ன 2 பேரும் ஒன்றா வாங்க சேர்ப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. அவர் தான் பேரே எடுக்க சொல்லிட்டார்ல, அன்புமணி ராமதாஸ்ன்ற பேரை போடக்கூடாது, நீ 6 ஒன்றா போட்டுக்க, இனிஷியல் 1. 2வது என் கட்சி பேரை யூஸ் பண்ணக்கூடாது, கட்சி கொடியை யூஸ் பண்ணக்கூடாது, அவர் ராமதாஸ் சொல்கிறது. அது இல்லாமல் என் ட்விட்டர், எக்ஸ்தள வலைதள அந்த கணக்குகளை வந்து அவன் முடக்கிட்டான். அதுக்கு வந்து டிஜிபி ஆஃபீஸ்லையும் உள்துறை அமைச்சர் செயலாளர்கிட்டையும் பெட்டிஷன் கொடுத்தாச்சு. ஸோ ஒன்று ஒன்றா அவர் வந்து அன்புமணி மேலே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்து கொண்டு இருக்கிறார். குற்றச்சாட்டுகளில் அவர் உண்மை. அதே மாதிரி அவர் வீட்டுக்குள்ளேருந்து எடுத்தாங்க இல்லையா அந்த ஒட்டு கேட்கும் கருவி, அந்த ஒட்டு கேட்கும் கருவி வந்து என்ன அன்புமணி வச்சான்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து சைபர் கிரைம் அங்கே அந்த லோக்கல் வானூர் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கோட்டக்குப்பத்தில் இருக்கிற டிஎஸ்பி ஆஃபீஸ்லையும் கொடுக்குறாங்க, எஸ்பிகிட்டையும் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. இவர் கூட ஒருத்தர் இருந்தார் சுவாமிநாதன். அவர் வந்து என்னென்னா ராமதாஸை பற்றி ஒரு இதெல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் அவர் தான் லெட்டர்லாம் அனுப்புனார், டிஜிபிக்கு அவங்க இவங்களுக்கெல்லாம். அவரை பற்றி என்ன பண்ணாங்க, இவங்க 2 பேரும் இந்த அன்புமணி ஆட்கள் போய் அவர் வீட்டில் கலாட்டா பண்ணி அவர் அதோட சைலண்ட் ஆகிட்டார். அவர் வரல. ஆனால் இந்த பேட்டில் வந்து இந்த சண்டை வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது சௌமியா வந்து தான் அன்புமணியை இயக்குறாங்க. அன்புமணிக்கிட்ட நிறைய பணம் இருக்குது. அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்வையில் அவர் வந்து கரகாட்ட கோஷ்டின்னா ஊராக போய் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ கூட சரி நடைப்பயணம்னு சொல்கிறீங்க, எங்கே நடைப்பயணம் போகிறீங்க? கார்லேயே போகிறீங்க, ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி அந்த கூட்டம் நடக்குது இல்லையா, அதில் வந்து ஏறி அப்புறம் பேசிட்டு ஏதாவது
நியாயமாக கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசணும். எல்லாம் வந்து அள்ளி வாரி விடுறது. இப்போ துரைமுருகனை பற்றி பேசி மாட்டிக்கிட்ட மாதிரி, அதே மாதிரி ஏவா வேலுவை பற்றி பேசிட்டாரு. தப்பாக கண்டென்ட்லாம் தப்பாக சொல்கிறாரு. அது சரியில்லை ஒன்று. அப்படின்னா இவர் வந்து எப்படி மத்திய அமைச்சராக இருந்து என்னெல்லாம் இங்கே செஞ்சுருப்பாருன்றது மக்களுக்கு வந்து சொல்கிறது உண்மையாகி போச்சு. தத்தி அதை தான் சொல்கிறாரு. தத்தி தாண்டவ நான் தான் முதல்ல சொல்கிறேன். தத்தி தாண்டவராங்க எதுக்கும் லாக் இல்லாத ஒரு புளி முட்டை புண்ணாக்கு அது எப்படி வச்சுக்கினீங்க ஏதோ ஒரு இதில் இந்த ராமதாஸ்லாம் அப்படி எல்லாம் இந்த சமுதாயம் தூக்கி பிடிச்சாங்களே தவிர அவர் எதுவும் சாதனையெல்லாம் எதுவும் பண்ணலையே, ஏதோ இருந்தார் அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து அவங்க என்னென்னா 1 by 1 எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. ஸோ இவரு கூட 2 பேர் பயணித்தவங்க இருக்கிறாங்க தொடர்ந்து. ஒருத்தர் வந்து பாவியந்தன், உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அவர் தான் வந்து ராமதாஸுக்கும் அறிக்கை எழுதி கொடுப்பாரு, இவருக்கும் அன்புமணிக்கும் அறிக்கை எழுதி கொடுப்பாரு. அவர் தான் வந்து ட்விட்டரையும் இந்த இது இருக்குல்ல எக்ஸ் வலைதளம், அது 2த்தையும் வந்து அவர் தான் அவர்கிட்ட இருந்தது அவர் முடக்கிட்டார் அன்புமணி சொன்ன உடனே. ஸோ அதுக்காக தான் பெட்டிஷன்லாம் கொடுக்குறாங்க. அன்புமணி மேலே எல்லா கம்ப்ளைண்ட்டும் வந்து ராமதாஸ் கொடுக்குறாரு. ராமதாஸ் அன்புமணி பார்க்க வரும்போது அவரே சொல்கிறார்ல, ஏன்டா இங்கே வந்துன்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னால், எங்கள் அம்மா கட்டின வீடு நான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் வந்து அவர் மூஞ்சிலெலாம் குத்திடுறான். அவர் வயசானவர் தெரியும், அளவாக குத்தி ஊமை குத்தி மூஞ்சிலாம் வீங்கி போகுது. அவர் போகிறார், உள்ளே போயிட்டு அழுதுக்குன்னே தலையில் தண்ணி எடுத்து ஊற்றி 6 மணி நேரம் அப்படியே உள்ளே கிடக்கிறார். அப்புறம் 8 மணிக்கு தான் வெளியே வர்றாரு. வந்து சொல்கிறாரு, படுபாவி என்னை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான், அவங்க அம்மாவை பாட்டில் அடிச்சிட்டான், இதெல்லாம் நடந்தது தானே. அதுக்கப்புறம் பாட்டில் அடிச்சது ஏற்கனவே நடந்தது. ராமதாஸை அன்புமணி அடிச்சாருங்களா? ஆமாம், இப்போ ரீசெண்டாக அது வந்து அடிச்சிட்டாரு. அதாவது அன்புமணி அங்கே வந்தால் எல்லாரும் ஓட்டிடுவாங்க. சரி, அங்கே வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து வேலை செய்கிறவங்க யார் யார், இந்த நாய் மேய்க்கிறதுக்குன்னு ராஜான்னு ஒருத்தருங்கிறான், தண்டபாணின்னு ஒருத்தருங்க உதவியாளர் இருக்கான், சோறு செஞ்சு போடுறதுக்கு அந்த இன்னொருத்தர் இருக்கிறாங்க, மைக்கு அதெல்லாம் இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் அந்த இதெல்லாம் வரும்ல, வந்து பேட்டி கீட்டி எடுக்கும்போது அதை சரி பண்ணி வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார் உதயகுமார். அந்த மாதிரி இவங்க தான் இருக்கிறாங்க. இவங்களை வச்சு தான் அவர் பண்ணிக்கின்னு இருக்கிறாரு. ஸோ இவருக்கு வந்து இப்படியெல்லாம் பண்ணும்போது எப்படி இந்த நம்மளுடைய விஷயங்கள்லாம் வெளியில் போகுது. நான் இங்கே பேசுகிறேன் அப்படி சொல்கிறேன்ல, சொடக்கு போகிற நேரத்தில் பதிலாகி அவங்களுக்கு ஃபோனில் பேசுகிறாங்க. நீங்கள் வந்து திருவண்ணாமலையிலேருந்து வந்தாங்க வேனில் என்னை பார்க்குறதுக்கு, வரக்கூடாது, திருப்பி போக சொல்லிட்டாங்க. சரி, அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து இவர் சொன்னதெல்லாம் எடுபடலை, ராமதாஸ் சொன்னதெல்லாம். சரி, ராமதாஸ் வந்து முதல்ல இந்த ஜிகே மணி பையனுக்கு இளைஞர் அணி கொடுக்குறாரு. அது அவர் கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. காகிதம் அங்கே குப்பைக்கு தானே போச்சு, அது செயல்படுத்த முடியல. அது இல்லாமல் அவங்க பேரனுக்கு முகுந்தனுக்கு கொடுக்குறாரு, இவனுடைய மச்சான் தான், அவனையும் நீக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவர் உஷாராகி என்ன பண்ணுறாரு, தெளிவாக இவனை எப்படா ஒழிக்கிறதுன்னு முடிவு பண்ணி முதல்ல நிர்வாகக்குழு கொஞ்சம் பேர் இருந்தது. இப்போ 22 பேர் இவரே லெட்டர் கொடுத்து நிர்வாகக்குழு ஆக்கிட்டார். அந்த நிர்வாகக்குழுக்கு அடுத்தது வந்து செயற்குழுக்கும் அந்த அதில் வந்து 36 இது இருக்குதுங்க அமைப்பு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சமூக நீதி பேரவை, உழவர் பேரியக்கம், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் மகளிர் அணி, அந்த மாதிரி மற்றெல்லாம் அணின்னு வச்சுருப்பாங்க. இவர் இந்த மாதிரி பேர் வச்சு ஒன்றுத்துக்கும் பண்ணியிருந்தார். அந்த 36 அமைப்பையும் இவரால் கூட்ட முடியாது. யாரால்? அன்புமணியால். ஸோ அதனால் அது ஒன்றா அதை கூட்டுறாரு. அதில் ஐடி விங்கு மட்டும் இவருக்கு அகேன்ஸ்டாக ராமதாஸ் இந்த அன்புமணி கிட்ட போயிட்டாங்க. சௌமியா அந்த பசுமை தாயகம் அது இதுன்றதை அதை ப்ரமோட் பண்ணுறதுக்காக அவங்க நெருக்கமாக இருந்தாங்க. இப்போ இவங்க எல்லாம் பண்ணி ராமதாஸ் வந்து அவங்கள ஏமாத்துறாரு. ஐடி விங்கு எல்லாத்தையும் கூட்டத்தை கூட்டி அதுலேயும் கலந்துக்கும் போது அன்புமணி தான் முதலமைச்சராகணும், அதுக்கான வேலைகளை பாருங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எப்போது மாதிரி அவராக இருக்கிறாரு. அன்புமணி வந்து இவரை ராமதாஸை பற்றி சொல்லும்போது அவர் கூட சூழ்ந்துக்கின்னு பீடைங்க இருக்கிறாங்க, பூசாரிங்க இருக்கிறாங்க, அப்படி இப்படின்னு கண்ணாபுண்ணான்னு திட்டுறாங்க. உங்களுக்கு தெரியும், தத்ரம் பூச்சவனுங்க அவனுங்க, இதை பேசுறது எல்லாம் அன்புமணி தான். ஸோ அவன்லாம் யாருன்னு பேரை சொல்லியே சொல்கிறாரு. அப்போ வந்து இந்த பரந்தாமன் ஒருத்தர், அவன் தான் சுசிலாவுக்கு பாதுகாப்பாக இருந்து அவங்க கூடவே இருந்தவன். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பங்காரெட்டிகளாருடைய 2வது மகன் செந்தில்குமார் கூடவே இருப்பா மாதிரி. இப்போ அவன் எஸ்ஐஎஸ்சில் தலைவராக இருந்துட்டு இப்போ ராமதாஸ் வீட்டிலே இருக்கிற மாதிரி, தோட்டத்துக்கே போயிட்ட மாதிரி. அடுத்தது ஒருத்தன் தலைமை நிலை செயலாளர் அன்பழகன் வந்து கூடவே இருந்து அவர் தான் இவர் கண்ணாப்புண்ணான்னு திட்டுறது ஏசுறதுலாம் யார்? அன்புமணி. ஸோ இவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோஷ்டியில் இருக்கிறாங்களா எல்லாம் வயசானவங்க, இதெல்லாம் எப்போ வந்தவங்கன்னு கேட்டால்
இப்போ தீரன்லாம் 1998 ராமதாஸ் எடுத்துன்னு போனவர் தமிழ் பாமகன்னு 2020 வராரு. எதுக்கு வராரு? இந்த ராமதாஸுக்கு 80வது பிறந்த நாள் கொண்டும்போது நான் எல்லாரையும் பார்க்குறேன், நீங்கள்லாம் வளர்ந்தீங்கன்னு அதுக்கு இது ஆளுங்களுக்கெல்லாம் லெட்டர் கொடுத்து கார் கொடுத்து கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்ததில் இவங்க ஒன்று அருள்மொழி, இங்கே எல்லாம் ரிட்டையர்ட் கேஸுங்க, பாவம் அந்திம கால காசுக்காக ஏதோ அவரோட சுற்றிட்டு இருக்காங்க. அவங்கள வச்சுக்கினா தான் பஜனை கோஷ்டி, அந்த ஏரியாவில் தவிர்த்து எங்கேயும் போக மாட்டாங்க, நடக்க முடியாது. அவங்கள வச்சுட்டு ராமதாசனுடைய அனுபவத்தில் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி அன்புமணியை க்ளோஸ் பண்ணணும். அவருக்கு என்னடா க்ளோஸ் பண்ணணும்னா 3 இடத்துல வாங்குறாங்க காசு இந்த எம்பி எலெக்ஷனில். உங்களுக்கு முதல்ல அதிமுக மறுநாள் காலையில் பணத்தோடு இது நம்ம பிஜேபி, இந்த பிஜேபியில் தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால திமுகவிலையும் கொடுத்தாங்க, எல்லாருக்கிட்டையும் வாங்கினாங்க. இது ஒரு பைசா கூட அங்கே போகலை. அவரே கேட்குறாரு, பையன் வந்தானே காசு கொடுத்துட்டு போனானான்னு கேட்குறாரு அவங்க ஒய்ஃபுக்கிட்ட, ஒன்றுமே கொடுக்கலையே அப்படின்றாங்க. அங்கே நடந்தது சொல்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவங்களுக்கு ஆளுங்களை காமிச்சு என்கிட்ட இந்த கூட்டங்குது, இவ்வளோ பேர் இருக்காங்க, அது இருக்குது. இப்போ எல்லாம் ஒரு ஏரியாவில் 10 பேர் இருக்காங்க, ஆளுக்கு 1000 ரூபாய்னா ஒரு பணம் கொடுத்து தானே பண்ணுறாங்க. சில இடத்துல கொடுப்பாங்க. இவங்க ஒட்டு மொத்தமாக அந்த மாதிரி வாங்குறது பழக்கம். ஒரு பெரிய கட்சி ஒரு சின்ன கட்சிக்கு இந்த மாதிரி வரும்போது அவங்க தேர்தல் செலவுகளுக்காக கொடுக்குற காசு கொடுப்பாங்க. அதை மாதிரி கொடுக்கும் பொழுது இவன் வாங்கிக்கின்னு யாருக்கும் கொடுக்குறதில்ல, அது இவங்களே எடுத்துப்பாங்க. அந்தந்த வேட்பாளருக்கு இவங்க சொல்கிறவங்கள வசதியானவனுக்கு அவங்ககிட்டையும் கோடிக்கணக்கில் வாங்கிட்டு நிலத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு நிறைய பேரை சொல்லலாம், ஒரு 2 பேர் மட்டும் சொல்கிறேங்க. நம்ம இதில் ரங்கசாமின்னு ஒருத்தர், அவர் பிஜேபியில் இருந்தவர், இப்போ இருக்கிறாரு. அவர் 47 ஏக்கர் லே அவுட் போட்டது, மீதி இருக்கிற சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கின்னு தான் அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க. அப்புறம் அவர் தோற்று போயிட்டார். அப்புறம் உலக ரட்சகன் ஒருத்தர், அவர் செய்யாறில் நின்னார், இவர் செங்கல்பட்டில் நின்னார். செய்யாறில் அவர் நிற்கும்பொழுது அவருக்கு என்ன பண்ணீங்க, இப்போ இருக்கிற ராமதாஸ் பையன் இருக்கிறான் அந்த வீடு, அவருடைய வீடு அது எழுதி கொடுத்துட்டாரு. ஒரு 25 கிலோ கோல்டு கொடுத்தாரு. அது மாதிரி நிறைய வசதி வீடுகள்லாம் எழுதி வாங்கிக்கிறானுங்க, 5 வீடு கிட்ட அவர்கிட்டேருந்து. சரி, அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு தெரியும், அந்த சாலி கிராமத்தில் எலைட் பார்னு ஒன்று இருக்கும். அந்த பாருடைய அவருடைய இடத்துல தான் அது இருக்குது, வாடகைக்கு விட்டுருக்காரு. ஸோ அந்த மாதிரி வசதியான ஆட்கள், அந்த மாதிரி ஆட்களை இவர் கண்டுபிடிச்சி இந்த எம்எல்ஏக்கு நிற்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, யாரை பற்றிங்களோ அவங்களுக்கு சீட்டு கொடுத்து காசு வாங்கிக்குவார். ஸோ இதுதான் நடைமுறையில் இதுவரையிலும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி பண்ணும்போது இந்த இடத்துல ராமதாஸுக்கு ஒன்றும் போவாது மட்டும் இல்லை. ஒரு நாள் ராமதாஸ் நான் சொன்னேன் இல்லை, இந்த அடித்து அமக்கலம் பண்ணி ஒரே பண்ணும்போது இவர் போனால் எல்லாம் இந்த வீட்டில் 2-3 வேலைக்காரெலாம் ஓட்டிடுவானுங்க, அடிச்சிடுவார் அவர். அதனால் ரோட்டுக்கு போயிட்டாங்க. அவரே சொன்னார், ரோட்டில் சத்தம் கேட்டுது, எங்கள் வீட்டில் போடுற சத்தம். அவங்க அக்கா அவங்களாம் இருந்தாங்கல்ல, அப்போது அவங்க வீட்டில் இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துட்டார். ராமதாஸ் வீட்டில் வச்சுருப்பாங்கல்ல, அதையும் எடுத்துட்டார். அப்புறம் அந்த டாக்குமெண்ட்லாம் இருந்தது இல்லைங்களா, அந்த டாக்குமெண்ட்லாம் அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு உடச்சி எடுக்கலை. அந்த காலத்தில் இந்த பீரோ எது இந்த நம்ம செட்டிநாடு சைடில் வரும் மர பீரோ, அந்த வீடு அப்படி தான் கட்டியிருப்பாங்க. இந்த அந்த இதெல்லாம் பின்னாடி இது பண்ணி காலி பண்ணி உள்ளக்கரத்தெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போட்டாங்க, ஆச்சாரி வச்சு எடுத்துட்டாங்க, எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இப்போ அதனால் வெக்ஸ் ஆகிட்ட மாதிரி இதுவும் போச்சு அதுவும் போச்சு. நம்மளை வீட்டை விட்டு போகக்கூடாது, காம்பவுண்டு வாழை அடைச்சிட்டு நீ உள்ளே இரு, உனக்கு நான் இது தரேன், நீ என்னது பென்ஷன் மாதிரி தரேன், பேக்கெட் பண்ணி தரேன், அதை வச்சுட்டு போ. அவருக்கு என்ன ஒரு 2 லட்சம் தருவார், அவருக்கு என்ன கிடக்குறாரு இருக்குது சொன்னார். அது இவர் சுசீலாவுக்கு கொடுக்குறது 25 லட்சம், அதை விடுங்க, எல்லாமே சுசீலாவுக்கு. ராமதாஸ் நான் அதுக்கு நம்ம அடுத்து பேசுவோம், அதை பேசுவோம். இப்போது இவர் இது மாதிரி வாங்கின்னு அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கணும். நம்ம போச்சு எப்போ நான் ஏமாந்துட்டேன், இவரே ஃப்ராடு, இவர் சத்தியம் பண்ணி ஏமாத்தினார், உன் பையன்னா மட்டும் போக்குமே. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக வாயை திறந்து ஒரு சத்தியத்தை மீறிட்டேன், மீறி சத்தியம்லாம் அப்படியே இருக்குது, இல்லை மீறாமல் இருக்கிறார், எல்லாம் தான் மீறி எல்லாம் தான் போச்சு. இந்த மக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் அணி திரட்டுற வேலையெல்லாம் நாங்கள் பார்த்தோம். இவன் சத்தியம் பண்ணி ஏமாற்றி மொத்தமாக நூல் விட்டான் ஆளுங்களுக்கு, அவ்வளோதான். இது மாதிரி போயிட்டுருக்கு. இப்போது அன்புமணி போகிற இடங்கள்லாம் சில ஊரில் முதல்ல சண்டை ஸ்டார்ட் ஆச்சு. இவரை இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கொண்டு வந்துட்டாங்க. 16 சார்ஜஸ் வச்சுருக்காங்க. அந்த 16 சார்ஜஸில் பதில் சொல்லணும்னு கேட்டால் ஒருத்தன் பதிவு போகிறான், ராதாகிருஷ்ணன் ஒருத்தன் நார்த் மெட்ராஸு, எப்போ ஒழுங்கு நடவடிக்கை கூட வாங்க பனையூருக்கே, உங்களை நான் நல்லா விசாரித்து கவனித்து அனுப்புகிறோம் அப்படின்னு போடுறாங்க. பெரிய அப்போது இவர் போய் அங்கே ஆஜராகி பண்ணணும்.
ஒரு ஒரு சட்டத்திட்டம் ஒரு மதிக்கிறது தான் அவங்கள இங்கே வாங்க ஒழுங்கு நடவடிக்கை கூட உங்களை என்ன பண்ணுறோம் பாருன்ற மாதிரி மிரட்டல் தோணியில் அவங்களுக்கு பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம், இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் போட்டவங்களாம் இந்த அன்புமணியை பார்த்தா பமிப்பாங்க. ஏன்னா அவங்க இருக்கும்போது எல்லாம் ஒன்றுமே இல்லை இவங்கெல்லாம். ஸோ இப்போ தான் ஒரு இதுன்னு போட்டுட்டு இது பண்ண இவர் ஒரு பேரலாக நிர்வாகி, அவர் ஒரு பேரலாக நிர்வாகி. எப்போ வந்து தனி கட்சின்னு போகிறானோ அவரே சொல்லிட்டார், நீ தனி கட்சி ஆரம்பிச்சுக்க, நான் உன்னை வாழ்த்துறேன் அப்படின்னு ராமதாஸ் சொல்லிட்டார். இவர் என்ன சொல்கிறானுங்க, எது எடுத்தாலும் எங்கள் குலதெய்வம் ஐயா தான் கொய்யா கொடுப்பாரு, அவர் கனவை தான் நனவாக. அவருக்கு என்ன கனவுக்குது? உன்னை முதலமைச்சராக்கணும் கனவா, இல்லை இந்த சமுதாயத்தை முன்னேற்றணும் கனவா? ஒன்றும் இல்லைல்ல. அது தப்பாக நான் கனவு காண்டேன்னு சொன்னேன். ஆமாம், அது வந்து அவர் கேட்குறாருல்ல. இப்போ வந்து நான் உரிமை மீட்கிறேன். ராமதாஸ் என்ன சரி, என்னடா உரிமை மீட்க போகிறேன்? நீ உனக்கு என்ன உரிமை வாங்கி கொடுத்தா நீ இன்னும் உரிமை மீட்க போகிறேன்? அவர் கேட்டால் அந்த மாதிரிலாம் ரொம்ப இது போக போக தெரியும். இந்த மாதிரிலாம் பாட்டுலாம் இன்னும் பாடின்னு தானே இருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஆஜராகி பதில் சொல்லலாம் வரப்போகிறது இல்லை. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு கவரை சீல் வச்சு கொடுத்துருக்காங்க, இவர் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கணும்னு. சும்மா பெரிய இது மாதிரி ஒன்றும் இல்லை, எழுதி கொடுத்தா அது இவர் சொன்னதான் எழுதிருக்க போகிறாங்க. வேறு மீறி என்ன எழுதி அதை எடுத்து அந்த நேரத்தில் கிழிச்சு ப்ரெஸ்ஸு முன்னாடி எங்கள் இந்த குழு இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க, இது வந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிடுவார். 100% அது நடக்கும். ஓகே. இப்போது இவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, போட்டி போடுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏதாவது பணம் கிடைக்கிது இல்லை, அது யாருக்கு கிடைக்கும்? எனக்கு கிடைக்குமா அவருக்கு கிடைக்குமா? அதுதான் விஷயமே. சண்டை வந்து பணத்துக்காக மட்டும். வேறு என்ன, முதல்ல நான் சொன்னேன், இது வந்து பாசமுள்ள மகன் கட்சி, பணத்துக்கான மகனுக்கான கட்சி. இப்போது பணத்துக்கான மகளுக்கான கட்சி, இப்போ பாசமுள்ள மகள் கட்சி. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து எங்கேயும் இவங்க சென்னைக்கு வராங்க, யார் அந்த காந்தி காலில் சாஷ்டாங்கமாக விடுற மாதிரி அருள் எம்எல்ஏ. அப்போனா என்னன்னு பார்த்துங்களேன், எது வைரலாக இப்போ ஃபோட்டோ ஓடிக்கினுக்குது. ஆமாம் சார். இப்போ நீங்கள் ஃபோட்டோ ஒன்று எனக்கு ஞாபகம் வந்துச்சு. திருமணம் சமீபத்தில் 50வது திருமணம் கொண்டாடினார், 2வது மனைவின்னு சொல்கிறாங்க. இது நீங்களும் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க, உண்மையிலே அவருக்கு 2 மனைவி தானே, இல்லை அவருடைய? இல்லை அவர் வந்து அதிகம் முதல்ல ராமதாஸ் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து கீழ்சிவரி, இந்த இவங்க இருக்கிறாங்கள சரஸ்வதின்றவங்க வந்து இது நம்ம நல்லாமூர் அங்கே வந்து அது 5வது தான் படிச்சிருந்தது. அந்த பொண்ணை கெடுத்து விட்டான் ராமதாஸ். கெடுத்து விட்டு ப்ரெக்னென்ட் ஆனவொன்னே விட்டுட்டு ஓடிட்டான். அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஊர்க்காரங்கெல்லாம் அவங்க சொந்தக்காரங்க சேர்ந்து இவனை தேடி அலையும் போது இவன் வந்து பயந்து போய் இதுக்கு ஓடிட்டான், தஞ்சாவூர். அவர் புக்கில் கூட எழுதுவா, போராட்டங்கள் ஓய்வதில்லை, அதில் வந்து தஞ்சாவூர் ஓடிட்டான், பணம் கட்டாமல் இல்லை, இந்த படுவ பாதக செயலை செஞ்சுட்டு ஓடிட்டான். அப்போ அந்த ஊரில் அவங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் கொஞ்சம் வசதியான இருக்கோ, சின்னதாக மினி ரைஸ் மில் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதனால் வந்து அவனை போய் எங்கேன்னு தேடி கண்டுபிடிச்சி இழுத்துன்னு வந்து இந்த நல்லா அந்த ரைஸ் மில்கிட்ட லேம்ப் போஸ்ட், இந்த ஊரெலாம் எரியும் இல்லைங்களா, வேலைக்கு அது கீழே கட்டி போட்டாங்க. 15 நாள் டெய்லி உதைக்க வேண்டியது, காலையில் 2 உதை போட்டு கட்டி போட்டுற வேண்டியது, மத்தியானம் சாப்பாடு கொடுக்க வேண்டியது, அப்புறம் நைட்டு வேணால் அவுத்து விட்டு அவனை அங்கே பாதுகாப்பாடு எங்கே ஓடிட போகிறான்னு பிடிச்சி வச்சுருந்தாங்க. 15 நாளுக்கு அப்புறம் சரி என்ன ஆச்சு, இது மாதிரி தப்பாகிடுதே, அதனால் நம்ம என்ன பண்ணுறது பொண்ணுன்னு சொல்லி அந்த காலத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழி இவனுக்கே தலையில் கட்டி விட்டாங்க. அப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கினா. அவன் தான் செஞ்ச முதல் என்ன காதல், இது நாடக காதல். ஆமாம், எல்லோரும் இப்போ ஜீன்ஸு இதெல்லாம் போட்டுக்கிட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டு லவ் பண்ணுறான்னு கேவலமாக பேசின ஆள், நீ என்ன பெல் பாட்டம் போட்டுருந்தா அந்த வழுக்கு மண்டியில் வச்சு இந்த மாதிரி வேலையை பார்த்தேன். ஸோ அதனால தான் சொன்னேன், முதல்ல இந்த நாடக காதல் அறிமுகப்படுத்தினேன் ராமதாஸ். எனக்கு இவரை பற்றி பேசணுன்ற எந்த அவசியமும் இல்லாமல் ஏற்காடா கெட்டு போகிறான். ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், இப்போது திவ்யா இந்த இளவரசன் எவ்வளோ கொலைகள், எவ்வளோ பிரச்சனைகள் இல்லை, அவங்க வந்து இல்லை அவங்க லவ் பண்ணுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அவரும் படிச்சிருக்கான், அந்த பொண்ணும் படிச்சிருக்குது, 2 பேரும் என்ன வாயில் வரல வச்சா கடிக்க தெரியாதா? அவங்க வாழ்க்கையை அவங்க முடிவு பண்ணுறாங்க, ஏதோ சேர்ந்து வாழணுன்றாங்க. நீ அவங்க என்ன பண்ண, ஈரோப்பியானாக்கி பெருமாளாக்கி ஊரை 2ஆக்கி தமிழ்நாட்டிலே இது ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி 24 மணி நேரம் எல்லா டிவிலையும் அதுலேயும் இதுலேயும் வர்ற மாதிரி அமகலம் பண்ண, இது நல்லதா? ஒரு இவனுக்கு அழகாது. ஸோ நீ இந்த வேலையை பண்ணி அப்போ என்ன பண்ணுறது, நீ இது மட்டுமா பண்ண? புரியுதுங்களா? இதே மாதிரி இன்னொரு இடத்துல நடந்தது நிகழ்வு. அவங்க என்னன்னு கேட்டால் வாழப்பாடி, அந்த பொண்ணும் பையனும் சேர்ந்து இருக்கிறதுக்கு மேரேஜ் பண்ணிக்கினாங்க. அதனால் ஊரில் இருக்கிறவங்களாம் போட்டு அவனை போட்டு அடித்து இழுத்து வந்து ஒரே அமக்கலம் பண்ணி விட்டானுங்க. அவங்க 57 பேரில் கேஸு.
அந்த அடிச்சு சண்டை போட்டு பிரித்து விட்டவங்க 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க, குழந்தை குட்டியோட நல்லா இருக்காங்க. இவனுங்க இன்னும் கேஸு கலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ யார் பாதிக்கப்படுறது? இல்லை அதுதான் மக்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நாம் இன்னொருத்தர் நம்ம இதுனா இப்போ வந்து நல்ல சட்டம்லாம் வந்துடுது. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டான்? சுப்ரீம் கோர்ட்டில் தெளிவாக சொத்தில் பங்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். 2வது ஹைகோர்ட்டில் இங்கே என்ன சொல்லிட்டாங்க? நம்ம சட்டம்லாம் ஏற்றி அம்மாவனுடைய அனுமதி இல்லாமல் கல்யாணம் நடக்காது, அவங்க சொன்னாதான் இது, இல்லைன்னா நல்லன் வாய்டு, அது வந்து செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவ்வளோலாம் இருக்குது. ஏங்க விருப்பப்படுறோம் கல்யாணம் பண்ணிக்கிறான், நீ என்ன பண்ண? சரி நீ இது பண்ணி இன்னொன்று பண்ணி. அந்த சுசீலான்றது யார்? அது 5ஆம் கிளாஸ் படிச்சது. யார்? சரஸ்வதி, முதல் மனைவி. ஆமாம், முதல் மனைவியின் கல்யாணம் பண்ணி கட்டி போட்டு வச்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்களே, நாடக காதல் அரங்கேற்றி பண்ணிக்கிறான். 2வது வந்தது வந்து சுசீலா, அவங்க வந்து ஆச்சாரி, உங்களுக்கு தெரியும் ஆச்சாரிய நம்ம விஸ்வகர்மா மாதிரி. அந்த இவங்களுக்கு வந்து அம்மா வந்து ரொம்ப ஏழ்மை நிலவில், அந்த காலத்தில் அப்படி தானே இருப்பாங்க நிறைய பேர். அப்போ வந்து இட்லி சுட்டு வைப்பாங்க. அந்த இட்லியே இந்த பொண்ணு எடுத்துக்கின்னு தெருவில் போய் விற்று விட்டு அவங்க அம்மா வந்து அதெல்லாம் ஒப்படைச்சிட்டு எஞ்சிய நேரத்தில் வந்து இந்த ராமதாஸ் கிளினிக்கில் வந்து உக்காந்துக்கின்னு டோக்கன் கொடுக்கும். டோக்கன் கொடுக்குறவங்க தான், அவங்களுக்கு எதுவும் தெரியாது. நிறைய பேர் வந்து டோக்கன் கொடுப்பாங்க, அதுக்கு என்ன சம்பளம் கொடுத்துருக்க போகிறாங்க. அந்த பொண்ணு என்ன, அந்த பொண்ணை அப்புறம் வந்து லவ் பண்ணி அதையும் கெடுத்து குட்டி சோறாக்கி அந்த பொண்ணுக்கு ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷனும் பண்ணி எதுவும் வரக்கூடாதுன்னு பண்ணி அப்புறம் வந்து ஏன் அந்த மாதிரி பண்ணாருங்க? வரக்கூடாதுன்னு அவருக்கு விருப்பப்படுறாரு. இன்னொரு சொத்துக்கு வாரிசு இருக்கக்கூடாதுன்னு அந்த அம்மா சரி சொத்துக்கு வாரிசுலாம் எனக்கு சொத்தெல்லாம் கூட நான் அது வாங்கி வச்சுருக்குது, 25,000 கோடிக்கு மேலே இருக்குது. அதுக்கிட்ட தான் லாவாதேவி பண்ணணும். இந்த ஜிகே மணி, அந்த அருள், மார்வாடி ஃபுல்லாக அங்கே தான் இருப்பான். மார்வாடிக்கு வந்து காசு கொடுத்துட்டு வட்டி வாங்கிக்குவாங்க. தேவைப்பட்டால் தேர்தல் டைமில் உடனே காசு வேணும்ல, அந்தந்த ஏரியாவில் கொடுப்பாங்க. அது எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை ஆக்டிவேட் பண்ணி செலவு பண்ணி பார்த்துக்கிறது யார்? இந்த சுசீலா. சுசீலா வந்து அவங்க வீடு அல்லி ராணி வீடு மாதிரி, ஆம்பளையே யாரும் போக முடியாது. ஃபுல்லாக கேமரா இருக்கட்டும், அது உள்ளே யாரும் வேலை செய்கிறவங்களாம் கூட எல்லாம் லேடிஸ் தான். வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும் வந்ததுன்னா அது அங்கே இருக்காது, அங்கே வந்து அனுப்புவாங்க. அவங்க கூட்டின்னு போயிட்டு விடுவாங்க, இங்கேருந்து கூட்டின்னு போயிட்டு விடுறது. அது யாருன்னு அந்த இவன் இருக்கிறாங்கல்ல, அந்த பேர் என்னங்க, இந்த ஏகே மூர்த்தி, அவங்க வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு 2 பசங்க. அவங்க வீட்டில் தான் முன்னாடி வடமலை, அதாவது வந்து மேல்மருவத்தூர் அச்சிரப்பாக்கம் தாண்டினோடனே வடமலைன்னு ஒரு கிராமம். அங்கே அச்சு தோர்த்தினோடனே அங்கே வந்துடுது. அங்கே தான் ராமதாஸ் போவான். அதில் போய் அங்கே போய் டாக்டர் மாதிரி நடித்து குவேக்னா தெரியுங்களா, போலி டாக்டர். அந்த இதில் வந்து கேஸ் பிடிச்சி போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருந்து அப்புறம் அழுது அப்புறம் வந்து வெளியே விட்டு இவங்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆள் அது ஒன்றுமே இல்லை. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நர்ஸுன்னு. நர்ஸுக்கு அதுக்கு நாங்கள் 4ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கு, அது எப்படிங்க நர்ஸ் ஆக முடியும்? ஸோ நிறைய பேர் அதை தான் பதிவு போடுறவங்க ஏதாவது ஒன்று அவங்க சொல்கிறது அரசு பஸ்ஸாக கேட்டுட்டு விமர்சனம் பண்ணுங்க. ஆனால் வந்து அது நர்ஸு கிடையாது, 4ஆம் கிளாஸ் படித்த பொண்ணு தான். அதை தான் கெடுத்து இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணி, அது என்னன்னா அந்த பொண்ணுக்கு வயசுக்கு வந்தவொன்னே அந்த அம்மா கல்யாணம் பண்ணி கொடுக்குது. எங்கள் திருவண்ணாமலைக்கு அவன் கல்யாணம் பண்ணி கூட்டுன்னு போகிறான். புருஷன் அங்கே போய் இருக்கும்போது ஆளை அனுப்பி கழுத்தில் இருக்கிற தாலி அறுத்து போட்டு கூட்டு வந்துட்டான். இப்போ கல்யாணம் இன்னொருத்தர் மனைவி தான் அவர் குடும்பம் பண்ணுறாருல. அழுது குடும்பம் பண்ணால் முதல்ல என்ன கெடுத்து வச்சானோ, 2வது இது மாதிரி பண்ணான். அவன் இன்னும் எதுலங்க யார் சொன்னாங்க, நீ கேளுங்க உண்மையாக என்னன்னு. அந்த சுசிலாவெல்லாம் கேட்கலாம், இல்லை அந்த ஊர் பக்கம் போய் கூட கேட்கலாம். இதெல்லாம் நடந்தது. இப்போ அவன் ஹஸ்பண்ட் டைவர்ஸ் கூட வாங்கலாம், அடிச்சு துரத்தி கூட்டு வந்துட்டு இப்போ அவங்க தான் இதெல்லாம் பார்க்குறாங்க. அவங்க தான் வந்து எல்லாத்தையும் கேட்குறாங்க. ராமதாஸுடைய ஒரே இது என்னென்னா, நீ சித்தியை ஏற்றுக்க. இப்போ ஏன் பிரச்சனை வருதுன்னா, பணம் ஃபுல்லாக அங்கே இருக்குது சார். இது வந்து அவங்க இல்லாமல் காசு இவருக்கு வராது. யாருக்கு? ராமதாஸுக்கும் சரி. இப்போ நிறைய தூரம் ஏதாவது ஒரு வாங்குறாருல, டெய்லி வந்தால் எல்லார்கிட்டையும் காசு கேட்பார். 2வது மாவட்ட நிர்வாகிகள்னு போட்டால் அவன் மாவட்ட வேலை செய்யறதில்லை, ஏஜென்ட் மாதிரி கலெக்ஷன். வசூல் பண்ணி கொடுக்குற வேலை பார்க்குறேன். ஆமாம், ஒன்றியம் அதில் இருக்குது. நம்ம ஏரியாலாம் ஒன்றும் இல்லை, அதனால் விட்டுருவானுங்க. இந்த ஏரியாலாம் அந்த கல்குவாரி இருக்குதா எல்லாத்துலேயும். அப்புறம் வந்து இது வச்சுருக்கிறானுங்கள்ல, என்ன சொல்கிறது, கல்குவாரி போனால் செங்கல் சூளை போடுவான். அவங்க கம்மியாக தான். ஆனால் அவங்க இப்போ இவங்க சுற்றி இருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சேதராப்பட்டு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு, ஒவ்வொரு கம்பெனிலையும் இவங்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கம்பல்சரியாக மாதாந்திர பேர் ரோலில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. வாங்கிட்டு போய் கொடுக்கணும். இல்லைன்னா யாராவது பார்க்க வந்தால் கூட காசு இல்லாமல் வந்துட்டால் கொஞ்சம் வசதியாக இருக்கான்ல டிராக்டர் ஏஜென்ட்டு, என்னப்பா அந்த காட்டில் நான் தனியாக இருக்கிறேன், என்ன ஒன்றுமே கொண்டு வரலையா, ஒரு டிராக்டர் கொடுப்பா,
இது தான் இது மாதிரிலாம் அவங்க கேட்டதுக்காக கொடுப்பானுங்க. அது எல்லாம் இருக்கிறதெல்லாம் இப்படி வாங்கினது தான் அந்த இதுக்கு இல்லை கோனேரி குப்பம் இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அவர் பணம் வசூல் பண்ணுவார். பணம் வசூல் பண்ணி வந்த பணத்தில் எல்லாத்தையுமே கொஞ்சம் மட்டும் அந்த இவர் கொடுப்பாங்க. அந்த அவங்க பொண்ணுக்குத கவிதாவுக்கும் காந்திமதிக்கும் அவங்களுக்கே நிறைய ஏக்கர் 100 ஏக்கர் ரோடு மேலெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இவருடைய ஹாஸ்பிட்டல் அந்த பொண்ணுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் இவருடைய பழைய சொத்து எல்லாம் அங்கே தான் போகுது. இப்போ தைலாவரம் தோட்டமும் இருக்குது இல்லையா, அந்த தைலாவரம் தோட்டம் கூட அவங்க பொண்ணுக்கு தான் கொடுப்பாரு, பையனுக்கு கொடுக்க மாட்டார். ஏன்னா இவன் எல்லாத்தையும் அடிச்சு எடுத்துன்னு வந்துட்டான், கொடுக்க மாட்டேன்றாரு. ஸோ அதனால் எனக்கு அப்புறம் தான் இந்த இது எல்லாம் சும்மா சென்டிமெண்ட்டாக எனக்கு வந்து நான் வந்து உனக்கு கொல்லி போடணுமா இல்லையா, காசை கொடுன்னு கேட்குறான். நீ கொல்லி போடலாம், என் பெரிய பொண்ணு போடும் கொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு குடும்பம் தாங்க, குடும்ப பிரச்சனை வந்து கட்சி பிரச்சனையாகுது. இதெல்லாம் ராமதாஸ் பெரிய மகா யோகியன் மாதிரி மற்றவங்களை என்னெல்லாம் பேசின மாதிரி இந்த கள்ள காதல், அப்புறம் வந்து நாடக காதல், முதல்ல நீ தானடா எல்லாத்தையும் செஞ்சுருக்கிற, நீ அறிமுகப்படுத்தியும் வச்சுட்டு மற்றவனுக்கு இவங்க வந்து உபதேசம் வேறு தப்பாக சொல்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நான் இவருக்கு ஆக்சுவலாக 2 மனைவி தானே இல்லை வேற இருக்காங்க? அது இருக்கிறாங்க. ஒன்று அவங்க இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க சீதாலட்சுமின்னு சொல்லிட்டு, அவங்க பையன் வந்து அருள்மணி. அதுதான் அவர் போய் இதில் நிற்கிறார், ஆலங்குடியில் போய் தேர்தலில் போகும்போது அவர் 2011 நின்று 52,000 ஓட்டு வாங்குறாரு. 2வது நிற்கும்போது இது 2014 தனியாக இல்லை நின்னாங்க, அப்போ நின்று 5,000 ஓட்டு தான் வாங்குறாரு. ஸோ அந்த ஜெயிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு 2,000-3,000 ஓட்டு தான் வித்தியாசம். அதனால் அவங்களுக்கு கொடுத்தாரு. அவங்களுக்கு பெரிய பில்டிங்லாம் இருக்குது, பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆமாம், அன்புமணிக்கு ஒரு தம்பி இருக்காங்க, கீரமங்கலன்ற ஊரில் இருக்கிறாங்க. அவங்க எப்படின்னா அவங்க ஹஸ்பண்டு, அவங்க ஒய்ஃபு, அவங்களுக்கு வந்து 3 குழந்தைங்க. இது எங்கள் சார் தான் சொல்கிறது அசிங்கமாக இருக்குது. அந்த 2 பேரும் எல்லாரையும் தான் படிக்க வச்சார். இவங்க திண்டிவனத்திலே இருந்தவங்க. அவங்க இப்போ தான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் போயிட்டாங்க, அங்கே இருக்கிறாங்க. அங்கே ஒரு பிரான்ச் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த சீதாலட்சுமி தான் வந்து அந்த சைடில் இருக்கிற மாவட்டங்களை கவனிச்சுக்கிறாங்க. இந்த சைடில் வந்து சுசீலா, நார்த்து பார்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபுல்லாக சுசீலா, அப்புறம் வந்து சவுத்து பார்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து அந்த சீதாலட்சுமி. ஓகே, அவங்க பையன் இருக்கிறாரு, அவர் இவனை விட அதிகம் படிச்சிருக்கிறாரு, எம்டி, அவர் ஆர்த்தோ படிச்சிருக்கிறாரு. அங்கே கீரமங்கலத்தில் பேலஸ் மாதிரி வீடு, ஒரு சாதாரண இது வாத்தியார் சுப்பிரமணியன்னு சொல்லிட்டு இங்கே இருந்தாங்க. என்னவோ பண்ணுறாங்க, இது மாதிரி அடுத்தடுத்து வந்துக்கினே இருக்குது. என்கிட்ட இன்ஃபர்மேஷன் வந்து கன்ஃபார்ம்டாக இருந்தால் தான் நான் பேசுவேன். ஓகே, இது வந்து இருக்குது. இது வந்து சார் இப்படியாப்பட்ட ஒரு ஆள் வந்து என்ன பண்ணார், இந்த காடு வெட்டி குரு விட்டு பேச வைக்கிறார் மாநாட்டில். இது ஏற்கனவே 2001 வேலை. இன்னும் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, வாழப்பாடி தலையை வெட்டுவேன்னு சொன்னான். அதுக்கு முன்னாடி அவன் துணைத் தலைவர் கூட கிடையாது மாவட்டத்தில், அரியலூர் சின்ன மாவட்டம். அவனை வந்து என்ன பண்ணிட்டாங்க, தலையை வெட்டுவேன்னு சொன்ன உடனே ஆய்வுன்னு சொல்லிட்டு பேசி அதுக்கப்புறம் அதனால தான் அந்த வன்னியர் சங்கத்துக்கு தலைவர், எங்களை மாதிரி ஐஏஎஸ் மாதிரி இருந்த தலைவர்கள் போய் 60 வழக்குகள் நிறைய தப்பாக சொல்கிறாங்கல்ல, அது எல்லாம் உள்ள ஒரு ஆளை, படிக்காத ஆளை, ஏதோ ஒரு டிகிரி இன்கம்ப்ளீட், அவனை வந்து நீங்கள் பண்ணுங்க. அப்படி பேசும்போது இதை தலை வெட்டணும்னு சொன்னோம்னா அடுத்தது இந்த கலைஞர் குடும்பத்தை பற்றி கேவலமாக பேச வச்சுது. பேசுனாங்க மாநாட்டில் வந்து இது மாதிரி உனக்கு என்ன ஏது அப்படின்னா, அவர் வந்து ஒரு மூத்த தலைவர், தேர்ந்த தலைவர், அவர் வந்து பொதுவாக இருந்தார், அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது, அவரும் சொல்லியிருந்தார், எல்லா நிகழ்வுகளிலும் கலந்துக்குவார். அப்புறம் உடனே அப்போ ஜாஃபர் ஷேட் வந்து ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ், அவர்கிட்ட சொல்லி இந்த ராமதாஸ் கதையை எடுங்கப்பா அப்படின்னு சொன்னேன்னு, ராமதாஸ் கதை அப்போவே இதெல்லாம் வந்துடுது, இருக்குது, இன்னும் இதில் இருக்குது, உளவுத்துறையில் வச்சுருக்கிறாங்க, எல்லாம் பக்காவாக வச்சுருக்காங்க. அவங்க என்னென்ன பண்ணுறாரு, எவ்வளோ இது எல்லாம், எத்தனை மனைவி, எங்கே போகிறாரு, எங்கே வராருன்னு அப்போவே எடுத்துட்டாங்க. இவன் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் தானே வந்து போவோம் ராமதாஸ். இப்போ நாங்கள்லாம் எல்லாம் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டா இங்கே வாங்க இந்த மாதிரி இதுக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை வரணும், அதுக்கு பாதி நாள் வரமாட்டா மாதிரி தேதி கொடுத்துட்டு. எங்கள் துரதிர்ஷ்டம் என்ன, நாங்களாம் சேலம் ஜெயிலில் இருந்தோம், இவரை சும்மா 4 பேர் தங்க ஓன்ஸில் போய் படுத்து கிடந்தான் அந்த கெஸ்ட் ஹவுஸில். கடைசியாக வந்து சும்மா இது கொஞ்சம் பேரோட சென்னையில் வந்தோடனே அவர் விட்ட உடனே சென்னையில் தானே பெரிய ப்ரெஸ்ஸுலாங்குது. அப்போ அவங்க வந்தவுடனே அவர் தான் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அப்ராண்டு. அவர் வந்து நிறுவனர்லாம் கிடையாது. எங்கள் 1978 என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த எல்லா சமூக மக்களும்
எங்கள் இதுக்குள்ள சேர்ந்து ஊராக ஒரு இது கல்யாண சத்திரம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமண மண்டபம் கட்டணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்தாங்க. அதில் எஸ்.எஸ். ராமசாமி படையாச்சிலேருந்து எல்லாருங்கிறாங்க. திண்டிவனம் ராமமூர்த்தி, டிஜி வெங்கட்ராமன், அது சென்ட்ரல் இதில் மினிஸ்டராக இருந்தார் திண்டிவனத்துலேயே, அவர் நிறைய பேர் அந்த மாதிரி இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் பணங்கன்னு வாங்கி செங்கல் சூளையும் போட்டாங்க. இப்போ நாங்கள்லாம் கொடுத்துருக்கோம். இவங்க ஊருக்கு வசூல் பண்ண வருவாங்க, காசு இது மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க தானே. அது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்போல்லாம் வந்து விவசாயிகள் இது வேர்க்கடலெல்லாம் போடுவோம்ல நம்ம ஏரியாலாம், எங்கே இருந்தாலும் எங்கேருந்து போகும் தெரியுங்களா, அந்த திண்டிவனத்தில் தான் மார்க்கெட்டு சொசைட்டி. அதனால் இப்போ விழுப்புரம் மற்ற இடத்துலாம் கிடையாது. அங்கனால நமக்கு வந்து கிட்ட இதுன்னு போவாங்க. அப்போ போயிட்டு வர்றவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஏமாற்றி அந்த கூட்டத்துக்கு வந்தவங்கள தான் நான் தான் கூட்டம் கூட்டி இந்த அமைப்பை பண்ண அந்த அமைப்பை பண்ணேன்னு சொல்லிட்டு ஏமாத்துது. அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது அடித்த பத்திரிக்கையில் தான் முதல்ல போட்டுக்கினார். நாங்கள் கேட்டேன், என்ன இது போட்டுக்கிறது, நீங்கள் வந்து நிர்வாக குழு உறுப்பினராக போடுங்க அப்படின்னா, நீட்டத்தை கட் பண்ணிட்டு நிறுவனர்னு போட்டுக்கினார். ஸோ அதுதான் இது நடந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க பொண்ணு கல்யாணத்தினால நிறுவனர் ஆனார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடாகூடமாக பேசுகிறாங்க. ஏன் சுசீலாவுக்கு வந்து இப்போது இது பண்ணியே, இது நியாயமானி இவ்வளோ நாள் பண்ணேன்னா நாங்கள் குமர குலதெய்வம் திரௌபதிக்கு 4 புருஷன் 5 புருஷன் எனக்கு இருந்தால் பரவாயில்லன்னு சொல்கிறோம் அந்த ஆள். ஓகே, சத்திரியர் வம்சம் நெருப்பிலிருந்து பிறந்தவர்கள் நாங்கள் வீரவன்னியர்கள் சொல்கிறாங்களே, உண்மையிலே ராமதாஸ் வீரவன்னியரா? இல்லை ராமதாஸ் இந்த சமுதாயமே கிடையாது. அவர் பறையர் சர்டிஃபிகேட்டில் படித்தவர். நீங்கள் ராமதாஸ், நாங்கள்லாம் எங்கள் அம்மா வன்னியர், எங்கள் அப்பா வன்னியர், எங்கள் தாத்தாலாம் வன்னியர், எல்லோரும் வன்னியர் விட்டு மாறல. அவங்க இயற்கையாக வந்தோம். நாங்கள்லாம் பவித்திர வன்னியன். இவன் வந்து வன்னியனே கிடையாது. அதனால தானே சொல்கிறேன், நீ எங்கடா வன்னியன் சொல்லு. வன்னியனாக இருந்தால் எல்லாருக்கும் நாங்கள் வாங்கி கொடுத்தோம், அருந்ததியர் வாங்கி கொடுத்தோம். முஸ்லீம்கள் இடஒதுக்கீடு. என்ன மதம், என்ன ஜாதி? அவர் வந்து அவரை தான் கேட்கணும், அவர் என்ன ஜாதி. அவர் வந்து பனிஷ் பண்ணியிருக்காங்க, கோர்ட்டு பனிஷ் பண்ணியிருக்குது. இந்த துறை ரீதியாக ஒரு நடவடிக்கை. இவர் வந்து எஸ்சி சர்டிஃபிகேட்டில் படித்தவர், புரியுதுங்களா. அவங்க மதர் வந்து அதிலே கொடுத்துருக்குறான். அவங்க அம்மா வந்து இருளர். ஸோ எஸ்சி சர்டிஃபிகேட்டில் படிச்சிருக்கிறார். அதனால இவர் வந்து இப்போ தப்பாக ஜாதியை மாற்றி படித்ததுனால இவருக்கு வந்து என்ன பண்ணுறான், தண்டத்தொகை ஃபைன் போடுறாங்க. 2வது பணியிலேருந்து நீக்கிடுறாங்க. நீ ப்ராக்டிஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அதில் 80களில் இருளர் தான் இவர். அவர் அவங்க அம்மா இருளரு. அவங்க அப்பா வந்து இன்னும் கொஞ்சம் கேட்டு தான் சொல்லணும். ஏன்னா ராமதாஸே சொல்லுவார், இன்னும் கொஞ்ச நாள் இருங்க நான் யாருன்னு சொல்லுவார். இப்போ நான் வந்து நிறைய சொல்லிட்டேன், இப்போ வந்து வரப்போகுது. ஆக்சுவலாக அவங்க அப்பா யாருங்க இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிற சொல்லுவாங்கல்ல, என் தந்தை இவர் தான். தந்தை இவர்னா சஞ்சீவராய கவுண்டர்னு சொல்கிறாரு. இப்போ அவங்க சஞ்சீவராய கவுண்டர்னு சொல்கிறவருக்கு ஏற்கனவே நல்லாமன்ற ஊரில் ஒரு திருமணம் அது முடிஞ்சுது. அது குழந்தை கிடையாது. அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு வந்து ஒரு பையன் 3 பொண்ணு. இவர் ராமதாஸ் எங்கள் அக்கான்னு சொல்கிறார்ல, அவங்க அந்த அக்கா வந்து இவர் கூட பிறந்த இவங்க அம்மா வேறு, அந்த அம்மா வேறு, புரியுதுங்களா. இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு 3 கல்யாணம் ஆச்சு, 4 கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுங்க. அப்போ முதல்ல பிறந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கன்னா அப்போ யாரை சொல்லுவீங்க? அக்கான்னு சொல்கிறாங்க. இவங்க அக்கான்னா என்னமோ இவருக்கு அவங்களுக்கு ஏற்கனவே அந்த இவங்களுக்கு வந்து கூட பிறந்த அக்கா கிடையாதுங்க, கூட பிறந்த வேறு, அந்த அம்மாவே வேறு, இவங்க அம்மா வேறு. அப்போ இவர் வந்து இருளர். ஆனால் இருளருக்கு அம்மாவுக்கும் ஒரு யாருன்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். ஓகே ஓகே. அப்போ வந்து சர்டிஃபிகேட்டு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து பழைய விஷயங்கள் பேசுகிறாரு. ஒரு இனம் ஒரு இனத்தோடு தான் சேரணும், மற்ற இதில் கலக்கக்கூடாதுன்னு சொல்லி பல விஷயங்கள் பல பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து வன்னிய மக்கள் எப்படி நம்புகிறாங்க? வன்னியர் மக்கள் நம்புகிறாங்கன்னு யார் சொன்னது? எல்லாருக்கும் எல்லாமே தெரியுது. இவன் அரசியல் பண்ணுறவன் ஏதாவது சொல்லிட்டு போகிறான். இப்போ ஊர்லாம் வந்தான ராமதாஸ் வந்தால் சேர்க்கக்கூடாது, திருட்டு பையன் அவன். என்ன முதல்ல கல்யாணம் பண்ணுறதுக்கு இந்த இது நாடக காதல், 2வது கள்ளக்காதல், 3வது இது என்ன புருஷன் இருக்கும்போதே பண்ண, இது எங்கள் சார் தலையில் அடிச்சுக்கிறது. இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிவிட்டு இன்னும் இருக்குது நிறைய. ஏன்னா இது வரலாம் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு இதோட நிறுத்திக்கிறோம் நம்ம, சரிங்களா. அடுத்தடுத்தது வரும்போது நம்ம சொல்லலாம். 1. 2வது வந்து ராமதாஸ் வன்னியர் இல்லை. எப்படின்னா ஏதாவது ஒரு குவாலிட்டி மற்றவனை மதிக்கிறதுக்கு. இங்கே இருக்கிறவங்களாம் நீங்கள் எவ்வளோ பேர் பழகியிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. அவன்லாம் வந்து மரியாதை இல்லாமல் பண்ண மாட்டான்.
கோவமாக பேசுவான், தப்பாக என்ன தப்புன்னா ஒத்துப்பான், மன்னிப்பு கேட்பான். நீ வந்து எல்லாரையும் மாட்டி விட்டுட்டு வம்பில் இது பண்ணிவிட்டு நான் தாண்டா தலைவர், நான் தான் எல்லான்னு சத்தியம் சொன்னால் கட்டுப்பிடுவாங்கல்ல கிராம மக்கள். அந்த மாதிரி அந்த காலத்தில் சத்தியத்தை சொல்லி ஏமாற்றி ஒன்றுத்தையும் கடைப்பிடிக்காமல் இந்த சமுதாயத்து என் பின்னாடி இருக்குது ஊம ஜனங்கள், அயோக்கிய பையன் ஊம ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படிங்க அது? நான் வரலைன்னா கோவரம் கட்டியிருப்பாங்கன்றான் இந்த இருள பையன். அவனை என்ன சொல்கிறது? கோவரமாக கட்டின்னு இருப்பாங்க. இல்லை நான் வந்தவ தான் எல்லாம் அப்படி சொல்கிறாருங்க. அந்த மாதிரி அதை வந்து டிவி பத்திரிக்கையெல்லாம் போடுறாங்க. இப்போ நம்ம சொல்கிறது வந்து போட மாட்டுறாங்க. ஏன்னா அவங்க வந்து 7 வருஷம் 7 அமைச்சர்கள் 11 ஆண்டு காலம் மத்திய அமைச்சர்கள் இருந்ததுனால நிறைய இதில் பப்ளிசிட்டி என்பது லைம்லைட் என்பது அதிகமாக இருக்குது, சொன்ன ரீச் அதிகமாக இருக்குது. இப்போ நாம் அது உண்மையை சொல்கிறோம், சொல்லினே வரோம். முன்னாடி யாரும் ஏற்றுக்கல. இப்போ தான் வந்து சரஸ்வதியே இப்படி தான் பண்ணியிருக்காங்க நாடக காதல். இந்த இவங்களை வந்து சுசீலா வந்து இந்த மாதிரி வந்து கள்ளக்காதல். இப்போ வந்து இந்த சீதாலட்சுமி வந்து என்ன காதலில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்பா மாதிரி இருக்காரா இல்லை அவர் ஜென்யூனாக இருக்காரா? அவரை பற்றி நிறைய வந்திருக்கு. அப்புறம் இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம அப்புறமா பேசுவோம். ஏன்னா ஒரு நாள் முடியட்டும். அடுத்தது கண்டிப்பாக ஒன்று எனக்கு வந்து ஏன்னா நான் பேசுது எதுவும் எனக்கு தெரிஞ்சால் கூட ஊர்ஜிதமானால் கூட எனக்கு ரிட்டனில் அதுக்கான எவிடன்ஸோடு இருந்தால் தான் நான் சொல்லுவேன். இருக்குது. ஆனால் இப்போ வேண்டாம், இந்த வேகா வேண்டாம். நம்ம வந்து இந்த இது பார்ப்போம். முதல்ல ராம்தாஸ் வந்து கதை முடிக்கணும். இந்த ஏமாத்துறான் அவனை வந்து சூரசம்ஹாரம் பண்ணணும். இந்த மக்கள் விடக்கூடாது. இவ்வளோ தூரம் அயோக்கியத்தனம் பண்ணி ஏமாற்றி ஊர் ஃபுல்லாக காசை வாங்கிட்டு ஒருத்தருக்கும் ஒரே ஆளுக்கு இலவசமாக படிக்க விட்டானா? இல்லையே. யாருக்குமே எதுவும் செய்யலையே. நீ இத்தனை கோடி 1000 கோடி யாரால் வந்தது உனக்கு? 25 பேர் துப்பாக்கிச்சூடிலிருந்து செத்து போனதுனால தானே உனக்கு இந்த வாழ்வு, இந்த வளம், இந்த ஏமாற்றி. கரெக்டுங்களா? அப்படிப்பட்டவங்களுக்கு 25 பேர் செத்து போனோன்னு நீ ஏதாவது துரும்பு தூக்கி போட்டிருக்கியா? ஒரு உதவி பண்ணியிருக்கியா? இன்னும் ஏரி வேலைக்கும் இது 100 நாள் வேலை இருக்கு இல்லைங்களா, அந்த வேலைக்கும் விவசாய வேலைக்கு தான் வேலைக்கு போய் பழப்பு நடத்துகிறான். அவன் அதே ஊரில் இருக்கான். சில பேர்லாம் ஊர் விட்டு ஊர் மாறி போயிட்டான். அவங்கள பற்றி நீங்கள் ஏதாவது அக்கறை பண்ணியா? உன் பொண்ணு பற்றி, உன் பிள்ளைய பற்றி, உன் பேரனை பற்றி தானடா பார்க்குற நீ. நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். ஏன்னா எனக்கு எல்லாரோடையும் தொடர்பு இருக்குது. இந்த மாதிரி ஈனத்தனமான வேலையை அவன் பண்ணுறான். அவன் தான் ரவுடித்தனமாக எல்லாரையும் பண்ணுவானே. இப்போ சாதாரணமாக வாழப்பாடி ராமமூர்த்தி Z+ பாதுகாப்பில் இருந்த ஒரு கேபினெட் மந்திரியாக இருந்த ஒரு மூத்த தலைவர், சமுதாயத்துக்காக கஷ்டப்பட்டவர். நீ வந்து வேறு அவன் கட்சியிலேருந்து தானே இல்லை, ரோடுக்கு இறங்கி வன்னியர்களுக்காக பாடுபடணும், இது பாவப்பட்டு இருக்குது, பாதிக்கப்பட்டிருக்காங்க, கை தூக்கி விடணும்னு வந்தவர். அவரை வந்து அடிச்சிங்க, 10 பேரை குண்டாஸ் ஒரே நேரத்தில் இந்தியாவிலே அவரை தான் போட்டிங்க. ரெண்டாவது வந்து வன்னி அடிகளார். அந்த வன்னி அடிகளார் என்ன பண்ணீங்க? காதை கட் பண்ணி விட்டீங்க, அடிச்சு காதெல்லாம் கீழ்ச்சி விட்டீங்க. அவர் தையல் போட்டு அவரும் செத்து போயிட்டார். இவங்க 2 பேருமே 2000 செத்து போயிட்டார். 2001 2லேயே முடிஞ்சு போச்சு. நாங்கள்லாம் ஒன்றா இருந்தோம். கலைஞர் கூட வாங்க மும்மூர்த்திகளேன்னு தான் கூப்பிடுவார். அவர் US ராமமூர்த்தி, இவர் வந்து வாழப்பாடி K ராமமூர்த்தி, நான் வந்து CN ராமமூர்த்தி. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சமுதாயத்துக்காக அன்றைய முதல்வரெல்லாம் சந்தித்து நல்லது பண்ணுங்கன்னு கேட்டோம். அப்படியாப்பட்டவங்களாம் நீ அடித்து காலி பண்ண. வன்னியர் குருன்னு சொல்லுவாங்க AK நடராசன், T நகர். அவர் என்ன மேலேருந்து மாடியிலேருந்து தூக்கி போட்டு காலை வச்சிங்க. அவரும் சாவரவர்களும் கால் நொண்டியாக இருந்து செத்து போனார். ஸோ இந்த மாதிரி வந்து CV சண்முகம், ஏன்னா ஒரு அமைச்சராக இருந்தவர், அவங்கெல்லாம் ஒரு செட்டோடு இருப்பாங்க அப்படி. அவரையும் வந்து ஆள் வச்சு அடிச்சிங்க. ஆள் வச்சு வீட்டில் வந்து அடிக்கிறீங்கல்ல, அவர் காருக்குள்ளே போய் அவர் தப்பிச்சிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வெளியில் தெரியப்பட்டவங்கள நான் சொல்கிறேன். ஸோ இது மாதிரி எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க, அந்த பட்டியலும் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் யாரையாவது இப்போ வந்து ஒரு திமுகவில் வந்து அதிமுக திட்டுறாங்கன்னா அதிமுகக்கார விமர்சனம் பண்ணுவான், அவர் ஆர்ப்பாட்டம் பண்ணுவான், ஒரு போராட்டம் பண்ணுவான், இதை தேதி வாங்கி. இவனுங்க ஆள் வச்சு அடிப்பானுங்க. அதுக்கு கூலிப்பட வச்சுருக்கிறான். இது அதனால தான் வந்து ஒரு கூலிப்பட தலைவர் ராமதாஸ். இப்போ அன்புமணிக்கு இதே மாதிரி வரும்போது அவர் சொல்லினே இருக்கிறாரு. ஏன்னா சட்டப்பிரகாரம் கொண்டு வரணுன்றதுக்கு ஒன்றா முதல்ல வந்து நிர்வாகக்குழுக்கு சரி பண்ணியாச்சு, செயற்குழு சரி பண்ணியாச்சு, பொதுக்குழு இது வரும் 9000 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காரு. இந்த 9000 பேர் வருவான் பொதுக்குழுக்கு. அப்போ வந்து என்னென்னா நான் தான் பொதுக்குழு. ஏன்னா அதில் இருக்கிற தலைவர், செயலாளர், பொருளாளர் வந்து பழைய ஆளையே கொண்டு வந்துட்டார். பொருளாளர் வந்து அந்த இவரை கொண்டு வந்துட்டார், அந்த பாயை திரும்பவும் கொண்டு வந்துட்டார். ஸோ வந்து முகமது அவர் அந்த கொண்டு வந்துட்டார். பொதுச் செயலாளர் அந்த மாதிரி ஒரு ஆளை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ இப்போ எல்லாம் இவர்கிட்ட நியாயமாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டார் லீகலாக. இப்போ வந்து இவங்க கட்சி வந்து சொல்லுங்கள், கட்சி இவருக்கு வந்துருச்சு. கட்சியிலேருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கப்படுவார். எப்படியா இருந்தாலும் நீக்கிடுவான். இது வந்து நான்
இப்போ வந்துங்க 2009 அவன் காலி, கட்சி கிடையாது. கட்சி வந்து இருக்கணும்னா ரெகக்னைஸ்டு பார்ட்டி அப்படின்னா அது வந்து 8 எம்எல்ஏ இருக்கணும், இல்லை 8% ஓட்டு இருக்கணும், அதுவும் இல்லை 2 எம்பி இருக்கணும். இது எதுவுமே இல்லாத கட்சி வந்து அன்ரெகக்னைஸ்டு கட்சி லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அந்த கட்சி எந்த இடத்துல இருக்குதுன்னா கெசட் விட்டுருக்காங்க. நான் வேணால் அந்த கெசட்டில் வந்து 225வது இடத்துல பாமக இருக்குது. இப்போ நாங்கள் பதிவு பண்ண கட்சி நாங்கள் தேர்தலில் ஒரு தடவை பை எலெக்ஷனில் போட்டிகிட்ருக்கோம். எங்களுது வந்து ஆல்பபெட் பிரகாரம் கொஞ்சம் முன்னாடி 76வது இடத்துல இருக்குது. அப்போ எங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நானும் ரெஜிஸ்டர் கட்சி தான், அவனும் ரெஜிஸ்டர் கட்சி தான். சரி, இப்போ வந்து அதில் மாம்பழ சின்னம்லாம் கேட்க முடியாது. இந்த மாதிரி இல்லாத ஒரு கட்சிக்கு இவங்க வந்து போட்டி போடுறாங்க. தேர்தல் கமிஷன் யாருக்கு தலையிடும்? ரெகக்னைஸ்டு பார்ட்டியாக இருந்தால் தான் அது வந்து சொல்லும். இது அதிமுகவுக்கு எல்லாம் வருது இல்லை, திமுக மற்ற இதெல்லாம் வந்து அவங்க பேசுவாங்க போவாங்க இதுக்கு அங்கே அப்ளிகேஷனே போட முடியாது, வாய்ப்பே இல்லையே. தேர்தல் கமிஷன் வந்து இதெல்லாம் கேட்காது. நீங்கள் எதாவது வேறு எதாவது இங்கே சிவில் கோர்ட்டில் போட்டுன்னு எதாவது பண்ணிக்கின்னு கெலாடா பண்ணிக்கின்னு கிடக்க வேண்டியது தான். இப்போது அதனால் வந்து என்ன சொல்ல, ராமதாஸ் வந்து சொல்லும்போதே தெளிவாக இது வரல. தேசிய கட்சி மாநில கட்சிகளும் என்கிட்ட தான் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, நான் தான் கையெழுத்து போட்டிருக்கேன், கட்சி ஆரம்பித்து இது வரலாம் நான் தான் ஏமாற்றிருக்கேன், உன்னை எப்படா விடுவோன்னு கேட்குறாரு. அன்புமணிக்கு அது இல்லை. அன்புமணி என்னென்னா அப்பா வயசாயிடுச்சு அது மாதிரி சொல்லி, அப்புறம் ரெண்டாவது வந்து அது என்ன சொல்கிறாரு அவர், இந்த பீடைங்கம், அப்புறம் ஒன்றும் ரொம்ப தப்பாக பேசுகிறது, தந்திரம் பிடிச்சவங்க பூசாரிங்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் பேரை சொல்லி யாருன்னு அவங்களெல்லாம் பேரை சொல்லி அவன் வந்து திட்டி கட்சி நடத்தினுங்கிற மாதிரி. ஆனால் ராமதாஸ் படத்தை போடாமல் ராமதாஸே இல்லாமல் கொஞ்சம் நெஞ்ச ஓட்டு கூட வாங்க முடியாத. அன்புமணி ஏற்கனவே ஏதாவது மக்களுக்கு செஞ்சுருக்காரா? சரி, அவர் பதவியில் இருக்கும்போது 420 எம்பி சீட்டுங்க ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தனுக்கு கொடுக்கலையே, ஒரு ஆள் கூட சீட்டு கொடுத்ததில்லை, எல்லாத்தையும் விற்றுட்டானுங்க. அப்புறம் இந்த ரயில்வே மந்திரியாக இருக்கும்போது ஏகே மூர்த்தி இருக்கும்போது அங்கே யார் நிதிஷ்குமார் இருந்தார், அவர்கிட்ட வந்து 5000 7000 போஸ்ட் வந்தது, எல்லாத்தையும் பீகாரிக்காரனே விற்றுட்டு மொத்தமாக காசு வாங்கிட்டானுங்க. இன்றைக்கி ரயில்வே ட்ராக் ஃபுல்லாக யாரா இருக்கான்னா பீகாரி இருக்கான், அவன் தான் ஹிந்தி பீகாரி பேசிட்டு இருக்கானுங்க. அடுத்தது வந்து இவர் இருந்தார் அந்த அரங்கவேலு, அவர் வந்து ஐஏஎஸ் படித்தார், பெரிய இது திறமையாளிங்க. அவர் வரும்போது 7000 போஸ்ட் வந்தது. லாலு இருந்தார், மொத்தமாக லாலுக்கு விற்றுட்டு பணத்தை வாங்கின்னு எவனோனாலும் போட்டுக்கினாரு, அவங்க போட்டுக்கிட்டாங்க. நான் இதில் தமிழ்நாட்டில் வர்ற இது நான் சொல்கிறேன், இந்த மாதிரி அவங்க வந்து எதுவும் செய்யலை. இது எதை வச்சுக்கிட்டு போய் ஓட்டு கேட்பான் அன்புமணி? ராமதாஸ் பற்றியும் அன்புமணி ராமதாஸ் பற்றியும் பல்வேறு விஷயங்களை எங்கள் நியூஸ் டுடே தமிழுக்கு நீங்கள் பேட்டியளித்ததுக்கு நன்றி. வேறு ஒரு நிகழ்ச்சியில் வேறு ஒரு விவாதத்தில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.